بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய என் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவின் மாபெரும் அருளால் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினமும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வர்றோம். அதுல ஏகத்துவமும் எதிர்வாதமும் என்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு சில கருத்துக்கள் பார்ப்போம். அதாவது அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் படைக்கப்பட்ட விதத்தை பற்றி, மனிதன் உருமாறிய விதத்தை பற்றி இந்த பகுத்தறிவு பேசுவோர் என்ன சொல்றாங்கன்னா, குரங்கிலிருந்தான் மனிதன் உருவாகி வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அதற்கான ஒரு சான்று சொல்ல முடியல. இப்ப வேற எங்கேயாவது ஒரு குரங்கு பரிணாமம் பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அப்படியே குரங்குல இருந்த மனிதன் பரிணாமம் பெற்றாலும் முதல் உருவான குரங்கை படைத்தது யார்? அந்த இதுக்கு அவங்க பதில் சொல்லணும், அதை சொல்லலை. சரி, இப்படி இருக்கையில இந்த மனித குலம் படைப்பை பற்றி இஸ்லாம் கூறுவதை கேளுங்க. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்னா, மண்பானை போல் தட்டினால் ஓசை வரும் களிமண்ணால் மனிதனை படைத்தான் அப்படின்ட்டு 55:14 களிமண்ணால் மனிதனை படைத்தான் என்று 6:2 அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து பாருங்க. இதுல இருந்து என்ன செய்யுதுன்னா, மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டான்னு சொல்லுது. இப்ப இதை ஒரு பக்கம் நாம வச்சுக்கிட்டு நல்லா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதுல என்ன பார்க்கணும்னா, இந்த உலக விஞ்ஞானிகளுடைய ஏகோபித்திய கருத்து என்னன்னா, உலகத்தின் நிறை இருக்குல்ல, நிறை மாஸ் ஆஃப் த எர்த்ன்னு சொல்லுவாங்க. உலகத்தின் எடை இல்ல, நிறை கான்ஸ்டன்ட் அப்படின்னா நிலையானதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பாக்குறோம், உலகம் படைக்கப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் 700 கோடி மக்களை சுமந்து நிற்கிறது. இப்ப இந்த தேதி பல நூறு மக்களை, நம்ம பல கோடி 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 மக்களை இந்த பூமி சுமந்து நின்றுது. இன்னைக்கு தேதிக்கு 700, 800, 1000 கோடி மக்களை சுமந்தாலும் இந்த பூமியின் நிறை கூடல. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன தெரிய முடியும்னா, உயிர் உள்ள எல்லா பொருளும் மண்ணிலிருந்து தான் உருவாகிறது. அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சு, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாடு, அதுல ஒரு பழமோ கத்திரிக்காயோ ஒரு முருங்கைக்காயோ நம்ம விளையுது, அதை நம்ம உணவா உட்கொள்றோம். அதன் அடிப்படையில் நம்ம வளர்றோம். அப்ப அந்த அந்த கத்திரிக்காய் எங்க இருந்து வந்துச்சு? உலகத்தின் நிறை நிலையானதுன்னா அந்த உருளைக்கிழங்கோ கத்திரிக்காயுடைய வெயிட் எங்க இருந்து வந்துச்சுன்னா, மண்ணிலிருந்து தான் வேறு ஒரு உருவமா மாறி நமக்கு கிடைக்குது. நம்மள அதை சாப்பிட்றோம். நம்மளும் அந்த மண்ணா மாறி சில கத்திரிக்காயோ உருளைக்கிழங்கோ ஆடோ மாடோ குதிரையோ ஏதோ நம்ம எதெல்லாம் மனிதர் உண்றாங்க. அந்த மனிதர் உண்ணும் பொருள் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, மண்ணிலிருந்து பிரிந்து சத்தா ஒரு நிலையா நிக்குது. நின்றுட்டு மனிதன் இறக்குறான்ல, இறந்த பிறகு என்ன ஆகுது? மண்ணோடு மண்ணா மக்கி போகுது. திருப்பி இந்த சைக்கிள் தான் நடக்குது. இந்த உலகம் மனிதன் களிமண்ணால் படைக்கப்பட்டான் என்பதையோ, உலகத்தின் நிறை சமமானது என்பதையும் நிலையானது என்பதையும் நம்ம உற்று நோக்கி கவனித்தோமே ஆனால், மனிதன் எதுல இருந்து வந்தான்னா மண்ணிலிருந்து தான் வந்தான் என்பதை தெளிவா உணர முடியும். அது போக எவ்வளவு மனிதன் நம்ம இறக்குறாங்க, உலகத்தின் நிறை கூடவே இல்லை இல்லையா? அதுல இருந்து மனிதன் மண்ணிலிருந்தான் வந்தான்னு உணர முடியுது. அது போக இப்ப மனிதன் இறந்து விட்டோன்னே நம்ம யோசிச்சு பாருங்க, உயிருள்ள எல்லா பொருளும் மண்ணோடு மண்ணாக மக்கி விடுகிறது, தன்னோட தன்னா கலந்து விடுகிறது. ஆனா உயிரற்ற எந்த பொருளும், எந்த உதாரணத்துக்கு இரும்போ தங்கமோ, எந்த உயிரில்லாத பொருளும் மண்ணோடு மண்ணு மக்குதா? அப்ப இதுல இருந்து என்ன தெளிவா நம்ம விளங்க முடியுது என்பது, அன்புள்ள சோதரர்களே, நம்ம என்னதான் நம்ம இந்த உலகத்தின் நிறை மாறாம இருக்கிறதுனால மனிதன் மண்ணால், எப்படி ஆதி மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டது உண்மையா இருக்கும், உண்மையான ஸ்டேட்மெண்டா இருக்கும்போது, மனிதன் வளர்ச்சி அடையும் போது, மனிதன் திருப்பி மண்ணோடு மண்ணா மக்கும் போது, எந்த ஒரு நிறையும் கூடாத போதும் இந்த உலகத்தின் நிறை சமமா இருக்கிறதுனாலையும் மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டான் என்று குர்ஆன் கூறும் உண்மை நிலையானதா இருக்குது. அப்ப மனிதன் தன்னால் உருவாகவே முடியாது. அல்லாஹ் தான் மனிதனை படைத்தான் என்பதை தெள்ள தெளிவாக நம்மளால விளங்க முடியுது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இது போல ஏகத்துவத்துக்கு எதிரான கருத்து எதையுமே இந்த உலகத்துல நிலையா நிற்பதில்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாள்கள்ல ஏகத்துவத்துக்கு எதிரான அடுத்தடுத்த கருத்துல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.